Next problem we are discussing about following data is available from the boiler test durations. Test is 7 hours. The mass of the water supplied 16,400 kilograms. Mass of the coal banned hours per 250s in the 20 kilogram. The calorific value is cold 33 into thousands kilojoules and joules per kilogram. Feed water temperature வந்து 15 degree centigrade. Mean boiler pressure வந்து 12 bars. Absolute temperature steam equivalent வந்து 0.9 rising. Determines the actual evaporation of the coal equivalent of the evaporations from under the 1000 degree centigrade per kilograms of the coal. Thermal efficiency of the boilers. Steam quality 0.95. Actual evaporation equivalent evaporation நம்ம கொடுத்தாங்க. அடுத்து நம்ம என்ன வந்து பார்க்கணும் and thermal efficiency of என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு திருப்பி ஒரு டயக்ராம் சொல்லி போட்டுக்கிறோம். என்ன பண்ணுறோம், ஸ்டீம் ரூம் பாய்லர் ஒன்று போட்டுக்கிட்டு அதில் வந்து ஃபீட் வாட்டர் டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கணும். அதை ஃபாலோவிங் அந்த டெம்பரேச்சர்ஸ் இந்த ஃபீட் வாட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அதனுடைய மாஸ் கலோரிஃபிகேஷன் பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் த வாட்டர் சப்ளை 16,400 7 யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் எவ்வளோ சார் கொடுக்குறாங்க, ஏன் சார் ப்ரெஷர் அது மேலே இண்டிகேட் பண்ணுறாங்க. 12 bar ப்ரெஷர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மீன் பாய்லர் ப்ரெஷர் 12 bar. எக்ஸோட வந்து நார்மலைசர் வந்து ஸ்டீம் ஈக்குவலிட்டிஸ் 0.95 சார். மாஸ் ஆஃப் த கோல் கொடுக்குறது 250 kilograms per hour கொடுக்குறாங்க. அதோட கோலோட கலோரிஃபிக் வேல்யூ 33,500 kilojoules per kilogram. HF equal to 15 degree centigrade. H equal to kg divided by kg. HF that is plus X HFG. யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அது வந்து பார்த்தா நார்மலைஸில் வந்து 2685.4 kilojoules per kilograms கொடுக்குது. ஆக்சுவல் எவாப்ரேஷன்ஸ் வந்து மீட்டர் MS ஈக்குவல் டு MCC ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சார் வருது, ஆக்சுவல் எவாப்ரேஷனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2343 டிவைட் பை 250 9.37 கொடுத்துருவோம். அது வந்து ஈக்குவலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் எவாப்ரேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ரெண்டாவது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஈக்குவலண்ட் ஆஃப் எவாப்ரேஷன்ஸ் அண்டு 100 degree 1000 degree centigrades நம்ம யூஸ் பண்ணுறோம். பர் கோல் கொடுத்துருங்களா டிவைட் பை 2256.7 ஆர் 9 கொடுத்துடலாம். இது வந்து ஃபார்முலேட்டட். இந்த ஃபார்முலாவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கேஜி ஆஃப் த கோல்ஸ். கேஜி ஆஃப் த கோல்ஸ் கொடுக்கணும். இந்த பாய்லர்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம இது வரது வேல்யூஸ் MS equal to H2 minus H1 divided by H1 வேல்யூஸ் கொடுக்குறோம் 250 கோல்ஸ். அதுதான் என்ன பண்ணுறோம், MS equal to கோல் CV வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் கொடுத்தா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். MSோட வேல்யூ வந்து 250 மட்டும் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ். அனதர் ப்ராப்ளம் தேர் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாய்லர் ட்ரையல். இதான் பாய்லர் ட்ரையல் ஃபாலோயிங் த ரீடிங் த வேர் நோட்டட். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபீட் வாட்டர் is equal to 15 degree centigrade. Mean boiler working pressures is equal to 1.2 megapascal. Mean dryness fractions 0.9. Mass of the coal band is 25 grams. The CV calorific value band is 32,400 kilojoules per kilogram. Mass of the water supplied to the boiler in 7 hours and 14 minutes is 16,500 kilograms. Mass of the water in the boiler and end of the test was less than that the commencement of by 1000 kilograms. They calculated the equivalent of the evaporations from, and it is the 100 degree centigrade thermal efficiency. இதை பாருங்கள், மீட்டர் ஆஃப் த வாட்டர் 16,500 by இந்த மோட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ 1000 kilograms வந்து கோலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி உள்ள கேலன்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஸ்டீம் ஈக்குவல் எந்த அளவுக்கு வெளில போகுது பாருங்கள். அது MS equal to 1000 60,500 + 1000
இதோட 7.23 போட்டாலும் அது வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா எம்ஜேயோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 16,500 டிவைட் பை 7.3. எம்ன்றது வந்து எம்எஸ் ப்ளஸ் டிஎம் வாட்டர்ஸ் டிவைட் பை டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் 1000 கொடுக்கணும். -1000 டிவைடட் பை டெம்பரேச்சர் எவ்வளோ சார் கொடுக்கணும் 7.3 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதை போட்டு கால்குலேட் பண்ணோன்னா எம்எஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் ப்ளஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது 7.3 ஈக்குவல்ஸ் பண்ணோம் 2420.7. கால்குலேட்டர் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஈஸியாக பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு முதல்ல அப்ளை பண்ணுறது தெரியும். அதனால தான் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல் ஃபார் சார் எடுக்கிறோம். ஹெச்எஃப் வேல்யூஸ் எடுக்கிறோம். அதுக்கு மெகா பாஸ்கல் வந்து 12 பாரை கன்வெர்ட் பண்ணணும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பாரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிவைட் பை 100 யூஸ் பண்ணிவிட்டால் நான் வந்து 12 பாரை கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு யூஸர் ஃபார் 12 பாருக்கு மேலே ஹெச்எஃப்ஜி வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறோம். அதில் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லும் மாஸ் ஆஃப் த கோல் பேனிங் 20 kgs ஆஃப் 20 degrees and 250 kilograms கன்வெர்ட் பண்ணிடுறோம். கிலோகிராம் தானே இருக்கும். அது இன்ட்டு 100 250 grams கன்வெர்ட் பண்ணிடுவோம். 250 கன்வெர்ட் பண்ணது வேறு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவலண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அட் 100 degree சென்டிகிரேட்டுக்கு. அதனால் 100 degree வந்து 25 kilograms எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈக்குவலண்ட் இருக்கணும் டிவைடட் பை நான் எம்டபிள்யூ கொடுக்கணும். ஹெச்எஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துருவோம். H2 வேல்யூஸ் அதனால் என்ன வரணும் எம்சி இன்ட்டு சிவி இன்ட்டு 2256.9 அது நீங்கள் யூஸ் பண்ணுவோம். என்ன வரும் பாருங்கள் 11.26 யூஸ் பண்ணுறோம். 11.26 யூஸ் பண்ணது திருப்பி ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள் 1.26 வருதா. 11.26 ஈக்குவல் டு பாய்லர் எஃபிஷியன்சி. அதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 100 degrees SNW ஃபார்முலா 100 வரும். 32,400 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. அப்போ 78.4%. அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஜெனரேட்டட் பை a boiler is at pressures 15 bar and superheated 350 degrees centigrade feed water temperatures. The feed water temperatures is 65 degrees centigrade. The boiler is oil fired. Calorific value is 47,000 kilojoules per kilogram. Ultimate analysis field of the CV 85% and hydrogen gases 15%. Determine the minimum weight of the air required for the complete combustion of the fuel. Overall the fuel efficiency of the steam generation rate 12.2 kg for kilojoules of the fuel fired. இதில் நம்ம கொடுத்துருவோடைய டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். கார்பன் கண்டெய்னர் ஹைட்ரஜன் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஸோ மதர் கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் CO2 வேல்யூ வரும். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் 12 + 32ன்றது மாலிகுலர்ஸ் வெயிட்டு. அந்த மாலிகுலர் வெயிட்லேருந்து எடுத்து 44 அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த O2 H2ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிற மாலிகுலர்ஸ் வெயிட்டு வந்து கால்குலேட் பண்ணி 44 கார்பன் டை ஆக்சைடு. அதில் நார்மலைஸ் வெயிட்டில் வந்து 1 + 32 டிவைடட் பை 12 அதை யூஸ் பண்ணி 44 டிவைடட் பை 12. அதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா என்ன வரும்னு பாருங்கள். நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 12 32 ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்குள்ள 122 நார்மலைஸ் யூஸ்ஃபுல்
32 divided by 12 into 0.85 or 44 divided by 12 into 0.85 கால்குலேட் பண்ணோன்னா இந்த வேல்யூஸ் வரும். அப்போ 12.85ன்றது காமன்ஸ் வேல்யூ, 32 divided by 12 வந்தால் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். H2 வேல்யூஸ் இதுவும் அதே தான். இதில் வந்து நான் கால்குலேட் பண்ணுறோன்னா பார்த்துட்டே வரணும். ஒன்று ஒரு மாடல் வருது, அதுக்குள்ள இந்த மாடலில் வந்து எமிஷன்ஸ் எந்த அளவு எமிஷன்ஸ் வந்து பொல்யூஷன்ஸ் கிடைக்குதோ அதை எழுதுவோம். அது H2 + O2 = H2O. அப்போ இதனுடைய மாலிகுலர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கொடுக்குற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறது தான் சொல்லுறது. 4 3 32 2 into என்ன கொடுக்கும் 36 இதோட மாலிகுலர் ரேட்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 8 மாலிகுலர் ரேட்ஸ் அதனால் ஒரு ஒன்று ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணால் வரும் 9 சரிங்களா. டிவைடட் பை 15% வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அதை என்ன பண்ணுறோம் 15 கன்வெர்ட் பண்ணிடுறோம். 20 கன்வெர்ட் பண்ணால் அதுதான் வரும். அப்போ 15 யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால 15 into 8 ஏன்னா into 8 தான் நம்ம காமன் வேல்யூ என்ன எடுக்கிறோம் 8 into 015 வேல்யூஸ் வந்து காமன் வேல்யூ வந்துடுறது இல்லை. இது ரெண்டு எமிஷன்ஸ் உள்ளது எடுத்துக்கிட்டோம். இது எடுத்துக்கிட்டு தான் மினிமம் வெயிட் ஆஃப் த ஏர் ரெக்வயர்டெலாம் கண்டுபிடிக்கணும். The total oxygens required for the 1 kg of the fuel. ஒரு கிலோகிராம் ஃபியூலுக்கு எவ்வளோ ஆக்சிஜன்ஸ் ரெக்வயர்டு தேவை அப்படின்றதுனால கேட்டிருக்காங்க. அப்போ அதனுடைய வெயிட் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த ஆக்சிஜன்ஸ் எவ்வளோ 32 divided by 12 into 0.85 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இன்ட்டு 3.4 கிலோகிராம் ஆக்சிஜன் கொடுக்குது. The mass of the base is weight கொடுத்துருக்கோம் பாருங்கள். Another ones, the percentage is 23% in air. Another one, 1 kg of the air is equal to kg of the air is equal to 0.23 kilogram of dose. Theory of air. Theory of air is required. Theory of air is required is equal to 3.46 divided by 0.23. 3.46 divided by 0.23 is equal to 15.04 kilogram of air. Kilogram of air கொடுத்துருக்கோம். 15.4 kilogram of air கொடுத்துருக்கோம். ப்ரெஷர்ஸ் வந்து எடுத்து எழுதணும். இதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் எழுதணும். 15 பாருக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் பண்ணுறாங்க 350 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. இது வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் நேராக என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம எழுதணும். HFGs வெளியெல்லாம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் 15 பாருக்கு என்னென்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சர் லைனில் போய் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீம் டேபிளில் HFோட வேல்யூ வந்துடும். H2 வேல்யூ வந்து HF at 65 பாருங்கள். அதில் வந்து என்ன பண்ணுவோம் 64 நார்மல் எதில் சார் எடுக்கிறோம் இந்த HF வேல்யூ எடுத்துருக்கோங்களா எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது எங்கே வருது 60 டிகிரி சென்டிகிரேட் எடுக்கும்போது 20,000 கிலோமீட்டர் வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸ்டீம் ஜெனரேட்டட் இஸ் ரேட் 12 kgs in the fuel power is equal to 12.2 kg of the fuel power. இது நம்ம இருக்க கிவன் டேட்டாலாம் எடுத்துருக்கோம். அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் தி தெர்மல் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்டீம் ஜெனரேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்க ஃபார்முலா பாருங்கள் MS டிவைடட் பை MW கலோரிக்கு வேல்யூனா கொடுத்துருக்காங்க CV H2 - H1 into MS சீரிஸ். இந்த வேல்யூ அப்ளை பண்ணோன்னா அந்த MS வேல்யூவில் நாங்கள் இருக்க பாருங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். 12.2 into 3,1478 divided by MF வேல்யூ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 47 போட்டால் 76% வரும்.